எம்ஆர்ஐ பண்ணும்போது பேசுறது ஓகே. சர்ஜரி பண்ணும்போதும் பேச வச்சா? சர்ஜரி பண்ணும்போதும் பேசிக்கலாம். சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச படம் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஒரு பிரெயின் டியூமர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான் எம்ஆர்ஐ. அவ்வளோதான். அதுக்கு மேலே பெரிய எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிரெயின் டியூமர் இருக்குன்னா அதை சுற்றி என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு நிறைய சீக்வன்சஸ் வந்திருக்கு. இட் இஸ் லைக் அ ரோட் மேப். எப்படி நம்ம ஒரு கூகுள் மேப் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கூகுள் சொல்லுதோ இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வருது, இந்த இடத்துல பெட்ரோல் பங்க் வருதுன்ற மாதிரி தான் எங்களுக்கும். சார் கூகுள் மேப்புன்னு சொல்கிறீங்க. போன வாரம் தான் கொண்டு போய் ஒரு முட்டு சந்தில் விட்டுச்சு சார். அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடந்துடாதுங்களா? கூகுள் மேப்பை மட்டுமே நம்பி எல்லாரும் வண்டி ஓட்டிட முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அந்த பேஷண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு வரும்போது தே ஆர் வெரி ஹாப்பி. அந்த பண்ணும்போதே அவங்க ஹாப்பி, முடிச்ச அப்புறம் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணும்போது என் தலையை ஒருத்தர் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பயமாக இருக்காது அவங்களுக்கு? இல்லை, இதுக்கு வந்து வி நீட் டு ஃபார்ம் அ வெரி குட் டீம். இட்ஸ் அ டீம் ஒர்க். டியூமரை மட்டும் வெளிச்சம் போட்டு காமிக்க முடியும் நம்மளால. ஓகே சார். ஸோ டியூமரை மட்டும் வெளிச்சம் போட்டு காமிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக டியூமரை மட்டும் சேஃபாக நம்ம எடுக்க முடியும். Audio Jungle. இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு எம்ஆர்ஐ மிஷின்ஸில் நம்ம வந்து 15 to 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் 30 மினிட்ஸில் நம்ம சீக்வன்சஸை முடிக்க முடியும். இப்போ அது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்காது. ப்ளஸ் அந்த எம்ஆர்ஐ என்விரான்மெண்ட்டே ரொம்ப ப்ளசண்ட்டாக மாற்றிருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ தட் உங்களுக்கு வந்து எம்ஆர்ஐயில் போய் படுத்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதை தவிர்க்கிறதுக்கு. அண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களால் முடியல அப்படின்னா அந்த கால் ஆஃப் அ பட்டன் டாக்டர் வில் பி தேர் அவுட் சைட். அதனால் நீங்கள் வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சார் இப்போது எம்ஆர்ஐ வந்து நாங்கள் பார்த்தப்போ ரேடியாலஜியில் சில சீக்வன்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ என்னென்னமோ சீக்வன்ஸ் எல்லாம் நியூரோசர்ஜன்ட்டேருந்து ரெக்வஸ்ட் வருது, அது ரிப்போர்ட்ஸில் வருது. அதெல்லாம் ஆக்சுவலி வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தோஸ் சீக்வன்சஸ்? என்ன பண்ணுது அதெல்லாம்? நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஆர்ஐலேயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. எப்படி ஒரு கார் நம்ம ரொட்டீனாக ஓட்டிகிட்டு போகும்போது எவ்வளோ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வருதோ அதே மாதிரி எம்ஆர்ஐலேயும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆப்வியஸாக வரதான் செய்யும். சயின்ஸ் டெவலப் ஆகும்போது நம்மளுடைய எம்ஆர்ஐ சயின்ஸுமே நல்லா டெவலப் ஆகிருக்குங்க. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஒரு பிரெயின் டியூமர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான் எம்ஆர்ஐ. அவ்வளோதான். அதுக்கு மேலே பெரிய எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிரெயின் டியூமர் இருக்குன்னா அதை சுற்றி என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு நிறைய சீக்வன்சஸ் வந்திருக்கு. இது பாயிண்ட் நம்பர் 1. அது வந்து நமக்கு சர்ஜரி பண்ணும்போது ஹெல்ப் பண்ணும். பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இட் இஸ் லைக் அ ரோட் மேப். எப்படி நம்ம ஒரு கூகுள் மேப் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கூகுள் சொல்லுதோ இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வருது, இந்த இடத்துல பெட்ரோல் பங்க் வருதுன்ற மாதிரி தான் எங்களுக்கும். ஸோ வி நீட் ப்ராப்பர் கைடன்ஸ். ஸோ அது நம்மளுக்கு கொடுக்கறது வந்து எம்ஆர்ஐ தான். சார் கூகுள் மேப்புன்னு சொல்கிறீங்க. போன வாரம் தான் கொண்டு போய் ஒரு முட்டு சந்தில் விட்டுச்சு சார். அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடந்துடாதுங்களா? கூகுள் மேப்பை மட்டுமே நம்பி எல்லாரும் வண்டி ஓட்டிட முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். நம்ம வந்து எம்ஆர்ஐக்கு பின்னாடி இதோட இருக்கிற ஹியூமன் பிரெயின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எம்ஆர்ஐ இஸ் அ கைடன்ஸ். அந்த கைடன்ஸ் மட்டும் கிடையாது, ப்ளஸ் நம்ம இத்தனை வருஷம் நம்ம படித்ததே அதுக்கு தானே. நம்ம ஆஸ் எ நியூரோசர்ஜன் ஆகணும்னா 10-15 வருஷம் நம்ம படிச்சுட்டு தான் வரும். ஸோ எம்ஆர்ஐ வில் ஹெல்ப் யூ. பட் எம்ஆர்ஐ மட்டுமே வச்சு நாங்கள் டெசிஷன் எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் கூகுள் மேப் மாதிரி நம்பி பயந்துட வேண்டாம். டெஃபினட்டாக அதுக்கு முன்னாடி ஒரு பிட்ஃபால்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லபடியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டியூமரை சுற்றி என்னென்னலாம் சீக்வன்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, இப்போ வந்து டியூமரை சுற்றி ஏதாவது ஒரு வீக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி டியூமர் பரவி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாமே அட்வான்ஸ் சீக்வன்சஸ். இது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் பிரெயினில் வந்து ஒரு பேச்சு பகுதியில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த கட்டியும் பேச்சு திறமையும் எப்படி நம்மளுக்கு லிங்க் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஸ்பெசிஃபிக் எம்ஆர்ஐ கால் இஸ் ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ. ஸோ உங்களை பேச வச்சுக்கிட்டே நாங்கள் வந்து எம்ஆர்ஐ எடுப்போம். ஓகே. எம்ஆர்ஐ பண்ணும்போது பேஷண்ட் பேசும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு லைட் பல்பு மாதிரி எம்ஆர்ஐயில் அந்த ஏரியா வந்து லைட் அப் ஆகும். ஸோ இந்த பேஷண்ட்டுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியா எதுன்றதை எம்ஆர்ஐயில் லொக்கேட் பண்ணுவோம். அது டியூமர்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது, இல்லைனா டியூமர் மேலேயே இருக்கா, இல்லைனா நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து எப்படி அந்த டியூமரை நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத பிளான் பண்ண முடியும். டியூமர் எடுக்கும்போது இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து டிஃப்யூஷன் டென்சார் இமேஜிங்னு சொல்லுவோம். அதாவது இது எப்படின்னா, ஸோ எப்படி நம்ம கைக்கெல்லாம் ஒரு நரம்பாக வந்து நம்மளுக்கு வேலை செய்தோம், பிரெயினில் எல்லா நரம்பும் ஒன்றா ஒரு இடத்துல ஆரிஜினேட் ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த ஆரிஜின் ஆகிற பண்டில்ஸ் ஆஃப் நர்வ்ஸை வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, இதுலேருந்து நம்ம எப்படி இந்த கட்டியை வந்து இந்த நர்வெல்லாம் டேமேஜ் பண்ணாமல் எடுக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப ரீசெண்டாக வந்து அட்வான்ஸஸ். இதெல்லாம் ஒரு 5 to 10 இயர்ஸில் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இத்தனை சீக்வன்சஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிக்கு எவ்வளோ ரத்த ஓட்டம் போகுதுன்றதையும் இப்போ கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து எம்ஆர் பர்ஃபியூஷன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளால் இப்போ அந்த ஒரு கட்டியை வச்சுட்டு ஒரு எம்ஆர்ஐயில் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக சார் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்.
இப்போ சார் வந்து டியூமர் இருக்குது, டியூமரை சுற்றி என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ எம்ஆர்ஐ சீக்வன்சஸ் எடுக்கிறாங்க, இவ்வளோ துல்லியமாக அதை தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறார் இல்லையா? அது ஏன் முக்கியம் அப்படின்னா, பிரெயின் சர்ஜரி, பிரெயின் டியூமர் சர்ஜரின்றது மற்ற கேன்சர் சர்ஜரி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு பிரஸ்ட்டில் கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரஸ்ட்டை ஃபுல்லாக ஈஸியாக போய் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம். அதில் ஒன்றும் பெரிய பாதிப்பு வர போகிறது இல்லை. இப்போ யூட்ரஸில் ஒரு கேன்சர்னா அந்த யூட்ரஸே ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துடலாம். இப்போ பிரெயினில் ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னா சார் போய்ட்டு அந்த இருக்கிற அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா? ஸோ ஹீ ஹேஸ் டு டேக் அவுட் த டியூமர் மட்டும் எடுக்கணும். அதே சமயத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, டியூமர் எடுக்கிற ப்ராசஸில் சுற்றி இருக்கிற நார்மல் டிஷ்யூஸ், நார்மல் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் சார் வந்து நம்ம இவ்வளோ சீக்வன்சஸ் மூலமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சார் சொன்னார். அதே தாங்க. ஏன்னா ஆஸ் அ ஆங்கோ சர்ஜன் இல்லைனா ஒரு ஆங்கலாஜிக்கல் டீம் இருக்கிற இடத்துல எப்பயுமே வந்து ஒரு டியூமரை சுற்றி 2 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் காமன் கான்செப்ட். எல்லாருமே அதான் நினைப்பாங்க. இப்போ ஒரு கட்டியை வந்து முழுசாக எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறதையும் எடுத்துட்டா திருப்பி கட்டி வராதுன்றது காமன் நம்பிக்கை. பட் பிரெயினை பொறுத்த வரைக்கும் அப்படி செய்ய முடியாது. பிரெயினை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டியை நம்ம ஃபுல்லாக எடுக்கிறதே பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அந்த கட்டியை ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் உங்களுடைய வாழ்க்கை தரத்துலையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தேட்டர் உள்ளே போனபடியே வெளியில் வரும். அதுதான் கைகால் அசைவோட, பேச்சோட, பார்வை திறனோட, அவங்களுடைய எல்லா சென்சஸோட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு வரது தான் எங்களுடைய கோலாக இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த எம்ஆர்ஐ சீக்வன்சஸ். எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த எம்ஆர்ஐ. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம உங்களை பேச வச்சுக்கிட்டே நீங்கள் படம் பார்த்துக்கிட்டே கூட இப்போ நாங்கள் சர்ஜரி பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்மகிட்ட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. எம்ஆர்ஐ பண்ணும்போது பேசுகிறது ஓகே, சர்ஜரி பண்ணும்போதும் பேச வச்சா? சர்ஜரி பண்ணும்போதும் பேசிக்கலாம். சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச படம் கூட நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது வயலின் வாசிக்கணும்னா வாசிக்கலாம், நீங்கள் வந்து ஏதாவது மவுத் ஆர்கன் வாசிக்கணும்னாலும் வாசிக்கலாம். ஸோ இது வந்து பேஷண்ட்டுடைய சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமாம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் அது எப்படி ஹெல்ப் பண்ணுது? அது 2 விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு பேச்சு பகுதி சுற்றி ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் கட்டியை எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த பேச்சுக்குண்டான நரம்பு எதுவும் டேமேஜ் ஆகலை அப்படின்றது எனக்கு டைரெக்டாக தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் லைவாக பிரெயினில் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ள ஃபங்க்ஷன் நீங்கள் பேஷண்ட்டை வச்சே செக் பண்ணிக்கிறீங்க. ஸ்கேன்லாம் தேவையில்லை, டைரக்ட் இன்ட்ராக்ஷன். அதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு ஒர்க்கப்புக்காக ஸ்கேன் பண்ணுறோம். பட் நம்ம ஆப்ரேஷன் தேட்டர்லேயுமே வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ காலில் ஃபேமிலியோட பேசிக்கிட்டே நம்ம இந்த சர்ஜரியை முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போ சார், இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எந்த ஊரில் பண்ணுறாங்க? மதுரையிலையா பண்ணுறீங்க? இதெல்லாம் மதுரையிலேயே நாங்கள் 100 கணக்கில் இது பண்ணியாச்சு. பேஷண்ட் அவேக் சர்ஜரி எத்தனையோ சர்ஜரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்குண்டான டெஸ்டமெண்ட்ஸ் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அந்த பேஷண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு வரும்போது தே ஆர் வெரி ஹாப்பி. அந்த பண்ணும்போதே அவங்க ஹாப்பி, முடிச்ச அப்புறம் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணும்போது என் தலையை ஒருத்தர் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பயமாக இருக்காது? அவங்களுக்கு இல்லை, இதுக்கு வந்து we need to form a very good team. இட்ஸ் a டீம் ஒர்க். ஸோ இந்த டீம் ஒர்க் எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு மயக்கம் கொடுக்குற டாக்டர் அவங்க வந்து இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக வேணும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட நல்ல ஒரு பேசி அவங்களுடைய பயங்களை போக்கணும். அடுத்து சர்ஜன் என்னுடைய கடமையாகவும் அதுவும் நானும் அதை செய்ய வேண்டியிருக்கும். இதெல்லாம் போக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது போகும்போது பேஷண்ட்டுக்கு என்ன எதிர்பார்க்கணும்னு தெரியும். கண்டிப்பாக தெரியணும். அது தெரியாமல் நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 16 வயசில் கூட பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அடாலசன்ட் ஏஜில் கூட கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு 50, 60, 70 வயசு வரைக்கும் கூட இதை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அவேக் கிரேனியாட்டமி இது வந்து மதுரையில் வெரி மச் பாசிபிள். மதுரையில் ஆல்ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இது வெரி மச் பாசிபிள்ன்றத விட வி ஆர் கோயிங் பியாண்ட். இதை தாண்டி நம்ம ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இதில் என்னென்னா அவேக் கிரேனியாட்டமியில் மானிட்டரிங் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வரும். ஆக்சுவலாக இப்போ முன்னாடியெல்லாம் வந்து தூங்கும்போது மட்டும்தான் மானிட்டரிங் பண்ண முடியும். அதாவது தூங்கும்போது அவங்களுடைய நரம்போட சக்திகள் எப்படி இருக்குன்றது நம்மளால் அசஸ் பண்ண முடியும். ஏன்னா அது கரண்ட் கொடுத்து நம்ம பிரெயினை வந்து டெஸ்ட் பண்ணுறது. பட் இப்போ நம்மளுடைய டெக்னாலஜி ரொம்ப எந்தளவுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம மயக்க டாக்டர் வந்து அவங்க தூங்க வைக்காமையே அவங்களுடைய நரம்புக்கு எல்லாத்துக்குமே நரம்புக்கும் பிரெயினுக்கும் கரண்ட் கொடுத்து அதுலேருந்து வர இம்பல்சஸும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கூகுள் மேப் என்ன முடிச்சந்தில் விட்டுருச்சு அப்படின்ட்டு. ஸோ அதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது செகண்ட் ஸ்டெப்பாக ஃபெயிலியரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இதையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவேக் மானிட்டரிங் ஆஃப் அ பேஷண்ட், பிரெயின் டியூமர் பேஷண்ட்டையும் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிற அந்த கிரேனியாட்டமி, அவேக் கிரேனியாட்டமி, பேஷண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணுறது இதெல்லாம் பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்குது. பட் எனக்கு ஒரு டவுட்டு சார். நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, மைக்ரோஸ்கோப்னா பெத்தாலஜி லேபில் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். பட் ஓடியில் மைக்ரோஸ்கோப்னு சொல்கிறாங்க. அது என்ன சார்ட் ஆஃப் அப்பாரட்டஸ்? அது என்ன ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு? அது மைக்ரோஸ்கோப் அப்படின்றது தான் இப்போதைக்கு நியூரோ சர்ஜரியோட ரெவல்யூஷனைசிங் ஃபேக்டரி. ஓகே. இதே வந்து நீங்கள் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு 1 or 2 சென்டர்ஸில் இல்லை 3 or 4 சென்டர்ஸில் தான் இருக்கும். அதாவது ஓடியில் இருக்கிற மைக்ரோஸ்கோப். ஓடியில் இருக்கிற மைக்ரோஸ்கோப் நான் சொல்கிறது. இது வந்து இன்னைய தேதியில் வந்து இப்போ எல்லா ஊர்லேயுமே இது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு.
இப்போ மைக்ரோஸ்கோப் இல்லாமல் நியூரோ சர்ஜரி பண்ணாங்கன்னா அது வந்து நியூரோ சர்ஜரியே கிடையாது. இட் இஸ் நாட் கால்டு நியூரோ சர்ஜரி. இட் இஸ் நாட் ப்ராப்பர் நியூரோ சர்ஜரி என்று சொல்கிற அளவுக்கு அது வந்து நம்ம சொல்லலாம். எவ்ரிதிங் இஸ் மைக்ரோ நியூரோ சர்ஜரி. இப்போ எப்படி வயிற்றுக்கு வந்து லேப்ரோஸ்கோபி ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி பிரெயினுக்கு வந்து இட் இஸ் அ மைக்ரோ நியூரோ சர்ஜரி தான். ஸோ இட் இஸ் நாட் அ மேக்ரோ நியூரோ சர்ஜரி. மேக்ரோனா கண்ணால் பார்த்து பண்ணுறது, அது வந்து நம்மளால் அந்த அளவு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும். மைக்ரோஸ்கோபி மாதிரி இதே நீங்கள் கேமராவில் பார்த்து இன்னும் நல்லா ப்ரிசைஸாக தெரியும். ஒரு ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து 3 டைம்ஸ்லேருந்து 30 டைம்ஸ் வரைக்கும் நம்மளால் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அதனால தான் இப்போதைக்கு நம்மளால் வந்து பிரெயின் டியூமருக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்பில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு உண்டான ஃப்ளூரசன்ஸ் டைன்னு சொல்லுவோம். அதாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா சீக்வன்ஸ் இதுவும் ஒன் ஆஃப் த இது டியூமரை மட்டும் வெளிச்சம் போட்டு காமிக்க முடியும் நம்மளால். ஓகே சார். ஸோ டியூமரை மட்டும் வெளிச்சம் போட்டு காமிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக டியூமரை மட்டும் சேஃபாக நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ டியூமர்னு நினச்சிட்டு நார்மல் டிஷ்யூவை நம்ம ஹேண்டில் பண்ண தேவையில்லை. ஸோ அதெல்லாமே தான் இந்த மைக்ரோஸ்கோப்போட பியூட்டி. சரி சார், எனக்கு ஒரு டவுட்டு. இது 2D 3D டவுட்டு சார் எனக்கு. இப்போ நீங்கள் எம்ஆர்ஐயில் பார்க்குறது எல்லாமே வந்து நீங்கள் 2 டைமென்ஷனில் பார்க்குறீங்க, ஸ்லைஸாக நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற பேஷண்ட் ஒரு 3 டைமென்ஷனல் பேஷண்ட்டு. ஸோ எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை அங்கே எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? அதை முன்னாடியெல்லாம் டீச்சிங் எப்படின்னா நம்ம 2 டைமென்ஷனை வந்து நம்ம பிரெயினில் கற்பனை பண்ணி 3 டைமென்ஷனாக பார்த்து அதை கற்றுக்கிட்டு தான் நம்ம இத்தனை நாள் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ நம்மகிட்ட இருக்கிற கேட்ஜெட்ஸ், அதாவது இதுக்கு ஸ்பெஷலான ஒரு கேட்ஜெட் இருக்குது, நியூரோ நேவிகேஷன் அப்படின்ற கேட்ஜெட். ஸோ நான் எம்ஆர்ஐயில் எவ்வளோ டேட்டா எடுத்திருக்கேன். இப்போ இந்த டேட்டாவை நான் எப்படி அதை வந்து நான் வந்து ரியல் டைமுக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னா இந்த மிஷினில் போட்டு தான். ஸோ இது எல்லாமே நான் ஒரு டிவிடி ஃபார்மேட்டில் நான் எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் வந்து ஒரு நியூரோ நேவிகேஷன் மிஷினில் ஃபீட் பண்ணிவிடுவேன். இதை ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முன்னாடியே இந்த ட்ரெஜெக்ட்ரின்னு சொல்லுவோம், எப்படி இந்த டியூமரை அட்டாக் பண்ணணும், எந்த வழியாக போனால் இது ஈஸியாக எடுக்க முடியும், எந்த வழியாக போனால் பேச்சு பகுதியை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், எந்த வழியில் போனால் நம்ம கை கால செயல்பாடு இல்லாமல் கொண்டு வரலாம் அப்படின்றது இந்த மிஷின் மூலமாக ஃபேஸ்லேருந்து டெப்த் வரைக்கும் எந்த ரூட்டில் போகணும், எங்கே போகணும். ஏன்னா பிரெயின் வந்து இட்ஸ் எ பிக் ஸ்ட்ரக்சர், ஒரு பெரிய ஃபுட்பால் மாதிரி. ஸோ அந்த ஃபுட்பாலில் கரெக்டாக ஒரு இடத்துல போய் நம்ம 2 சென்டிமீட்டர் டியூமரை எடுத்துகிட்டு வெளியே வரணும்னா தேவையில்லாமல் போய் எல்லாத்தையும் நோண்டிகிட்டு இருக்க முடியாது. ஸோ எந்த இடத்துல போய் எடுத்தால் ஈஸியாக இருக்கும், எப்படி எடுக்கணும், எவ்வளோ சேஃபாக எடுக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த நியூரோ நேவிகேஷன். ஸோ அதில் ஃபீட் பண்ணியாச்சுன்னா அதுவே கரெக்டாக எந்தெந்த ஏரியா அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக அதை ஃபீட் பண்ணிவிட்டு அதை ஒரு கைடன்ஸாக வச்சுக்கிட்டு பிஹைண்ட் வந்து அகைன் ஒரு நியூரோ சர்ஜனோட பிரெயின் தான் இதில். பிரெயின் இஸ் இம்பார்ட்டன்ட் அகைன் ஆஸ் யூஷுவல். சார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லைக் வாட் எவர் கேஜெட்ஸ் யூ ஆர் யூஸிங், மோர் தென் த கேஜெட்ஸ் த பர்சன் யூசிங் த கேஜெட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் தேர். அதான் சார் சொல்ல வராங்க. அதே தான், கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது ஹியூமன் தானே. ஸோ கம்ப்யூட்டர் எல்லா வேலையும் நல்லா செய்யுது அப்படின்னா அதை கண்டுபிடிச்ச பிரெயின் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி தான் எத்தனை கேட்ஜெட்ஸ் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே பேஷண்ட் ஒரு லைஃப், டாக்டர் ஒரு லைஃப், இந்த 2 லைஃப் சேர்ந்தால் தான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அவுட்கம் கொடுக்க முடியும். சார் இது வந்து திஸ் கொஷின் இஸ் அஸ் அ ஜென்ரல் பப்ளிக். ஸோ இப்போ நிறைய பேஷண்ட் எங்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு டியூமர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க, எனக்கு சர்ஜரி வேணாம், டேரெக்டாக ரேடியேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஹவ் வில் யூ எம்ஃபசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்ஜரி? எல்லா டியூமருக்குமே கண்டிப்பாக சர்ஜரி தான், கண்டிப்பாக ரேடியேஷன் தான் அப்படின்றது ஆன்சர் கிடையாது. ஸோ ஒரு டியூமர் அப்படின்னா நம்ம இந்த டியூமரை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்களில் வந்து எம்ஆர்ஐ வந்து டியூமர்னு சொல்லும், பட் அது டியூமரை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, டியூமர் இல்லைன்னா வேறு என்னவா இருக்குது? டியூமர் இல்லைனா இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், டிமைலினேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது நரம்பில் கூட ஒரு வீக்கமாக இருக்கலாம். ஸோ எம்ஆர்ஐயில் தெரியல எல்லாமே கேன்சராக இருக்கணும் கேன்சராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் அதை கிளியர் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். டைரெக்டாக போய் அதனால தான் நாங்கள் வந்து ரேடியேஷன் வைக்கணும் அப்படின்றது சொன்னால் அது வேண்டான்னு சொல்கிறது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட், அந்த டியூமராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன வகை அப்படின்றது தெரியணுமா இல்லையா நம்மளுக்கு. ஸோ அது என்ன டைப்புன்னு தெரியணும், அதோட அக்ரஸிவ்னஸ், அதோட வீரியம் என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி இதுக்கு இந்த ஒரு சில டியூமர் வந்து ரேடியேஷனுக்கு கேட்கும், ஒரு சில டியூமர் வந்து கீமோதெரப்பி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எல்லாமே நம்ம இந்த கட்டியோட பயாப்சியோட ரிப்போர்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த அப்டாமினலாக இருக்கிற டியூமர்லேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து கட்டி டெஸ்ட்டுக்கு அனுப்போம். ஆமாம், நேச்சரை தெரிஞ்சுப்போம். இதை வச்சு தான் நம்ம வந்து ரேடியேஷன் கொடுக்கணுமா வேண்டாமா, என்ன மாதிரி ரேடியேஷன் கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். எல்லா கட்டியுமே ஒன்று கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் சொன்னது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, சில பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கும், சில பேஷண்ட்டுக்கு சர்ஜரி ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கலாம், சில பேஷண்ட் ப்ராபப்ளி கீமோதெரப்பி மட்டுமே கூட போதுமா இருக்கும். கரெக்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த டியூமர் பயாலஜி. சார் இப்போ நீங்கள் டிஷ்யூ எடுத்து டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க சார். பிரெஸ்ட்டில் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தடவை வர சொல்லி ஒரு பயாப்சி எடுத்துருவாங்க. பயாப்சி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் 2 தடவை பிரெயின் உள்ளே போயிட்டு வரணுமா? இது இன்னொரு காமன் மிஸ்கன்செப்ஷன். அதாவது நம்ம மற்ற ஆர்கனையும் பிரெயினையும் அதனால தான் கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது.
அதாவது இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சில ரொம்ப டீப் சீட்டட் டியூமர்ஸ் டெஃபினட்டாக சர்ஜரி முழுசாக எடுக்க முடியாது அப்படின்ற கட்டிகளுக்கு மட்டும்தான் வெறும் பயாப்சி. இதை வந்து ஸ்டீரியோடாக்டிக் பயாப்சின்னு சொல்லுவோம். ஓகே. இது வந்து நம்ம இந்த நியூரோ நேவிகேஷன் மூலமாக எடுக்கலாம். அப்படின்னா தலையில் ஒரு ஃப்ரேம்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரேமை மாட்டி அது மூலமாக நம்ம ஸ்டீரியோடாக்டிக் பயாப்சி எடுக்க முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. நீடில் மட்டும் போட்டு நம்ம டியூமரை எடுத்துகிட்டு வரலாம். பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா த அடிக்வசி ஆஃப் த டிஷ்யூ. அந்த டிஷ்யூ பத்தாது, சம்டைம்ஸ் கரெக்டான ரிப்போர்ட் வரதுக்கான வாய்ப்புகள் மிஸ் ஆகும். அதனால தான் மோஸ்ட்லி பிரெயின் டியூமரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சர்ஜரி இஸ் த பெஸ்ட் சர்ஜரி. முடிஞ்ச வரைக்கும் அதிலே எல்லாமே சேஃபாக கம்ப்ளீட்டாக எந்த பிரச்சனையும் வராமல் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு தான் எல்லா நியூரோ சர்ஜனும் முயற்சி செய்வாங்க.